ஐயோ டாடி, இது தலையெழுத்து இல்ல, தமிழ் எழுத்து. இது வேற. சரி சரி, ஈ காட்டுங்க. இங்கிலீஷியா தமிழியா? வாயை திறந்து ஈ காட்டுங்க. ஐயோ, வாயை திறந்தா எப்படி ஈ காட்ட முடியும்? அப்படியே இருங்க, அப்படியே இருங்க, அப்படியே இருங்க. கைய பிடிக்கிறா. பல்ஸ்லாம் கரெக்டா தானே இருக்கு. ஆமா, நல்லா தானே இருக்கு. ஐயோ, நல்லா இருந்தா ஏன் டாக்டர் இப்படி பண்றாங்க? என்ன பண்ணலாம்? அதானே எனக்கு புரியல. ஆமா, எப்பயில இருந்து இப்படி பேசுறாங்க? இன்னைக்கு காலையில இருந்து இப்படி ஆயிட்டாங்க. ஐ திங்க் நேத்து நைட் ஏதாவது சிம்டம்ஸ் தெரிஞ்சுதா? இல்ல டாக்டர், நேத்து நைட்டு சாப்பாடு நல்லா மொக்கு மொக்குன்னு மொக்கிட்டு நல்லா தான் படுத்து தூங்குச்சு. காலையில இப்படி ஆயிடுச்சு. அப்படியா? ஐ திங்க் இந்த நோய்க்கு பேரு கில்டா மேனியா, கில்டா கோனியா. எது கிழிஞ்ச கோனியா? கீஞ்ச கோனி இல்லமா, கில்டோ கோனியா. இந்த நோய் ஒரு விசித்திரமான நோய். லட்சத்திலயோ கோடியிலயோ ஒருத்தவங்க தான் இந்த மாதிரி நோய் வரும். அதாவது ஒரு குறிப்பிட்ட வயசுல மூளை ஸ்டக் ஆகி நின்னுடும். அதுக்கு முன்னாடி நடந்ததோ பின்னாடி நடந்ததோ எதுவுமே அவங்க ஞாபகத்துக்கு வராது. எனக்கு தெரிஞ்சு பண்டர்பாய் மூளை 5 வயசுல ஸ்டக் ஆகி நின்னு போச்சு. அவங்க பேச்சு நடவடிக்கை எல்லாமே 5 வயசு குழந்தை மாதிரி தான் இருக்கும். ஐயோ டாக்டர், இதுக்கு ஒண்ணுமே பண்ண முடியாதா? மிக்ஸி வாஷிங் மிஷின் உடனே சரி பண்ணி கொடுத்துருவேன். ஏன்னா எனக்கு அது கைவந்த கலை. இந்த நோய் பத்தி எனக்கு ஒண்ணும் தெரியாது. தெரிஞ்ச மாதிரி சொன்னீங்களே. பேப்பர்ல படிச்சது சொன்னேன் சார். பட் நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய டாக்டர் இருக்காரு. பெரிய சைல்டு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் அவரு. இந்த மாதிரி வியாதி குணப்படுத்துறதுல பெரிய கில்லாடி. ஒரு மெடிக்கல் கான்ஃபரன்ஸுக்காக மும்பை போயிருக்காரு. அவர் வரதுக்கு 1 வீக் ஆயிடும். அவர் வந்த உடனே இங்க அனுப்பி வைக்கிறேன். நிச்சயம் உங்க அம்மா அவர் குணப்படுத்திடுவாரு. அது வரைக்கும் இவங்களை நீங்க கேர்ஃபுல்லா பாத்துக்கணும். இவங்க ஒரு குழந்தை மாதிரி, நீங்க குழந்தை மாதிரி பாத்துக்கணும். இதான் என்னோட ட்ரீட்மெண்ட். அதேதான் ட்ரீட்மெண்டா? ஆமா. சரி, நான் வரட்டுமா? சரி, போ போ, போயிட்டு வாங்க. இப்படி பீஸ் ஃபீஸா? நீ கொடுத்த ட்ரீட்மெண்ட்டுக்கு ஃபீஸ் வேறயா? இந்தாங்க 100 ரூபா வச்சுங்க கை செலவுக்கு. போ. எது 100 ரூபாயா? நான் எங்க போனாலும் 1000 ரூபாய் தெரியுமா? அப்ப உங்க வீட்டுக்கு போனாலும் 1000 ரூபாய் கொடுப்பாங்களா? சார் கொடுங்க சார், எடுங்க சார். சார் எடுங்க சார். கிளம்புங்க. பேபி வரட்டுமா? பேபி சொன்னா கண்ணு நோண்டிடுவேன், மூக்கு அறுத்துடுவேன், சொட்டைய மொட்டை ஆக்கிடுவேன். கொஞ்சம் கூட மரியாதை தெரியாது பேபி இருக்கிற. சரி, நான் கிளம்புறேன். அங்கிள் அங்கிள், இந்த டை எனக்கு கொடுத்துட்டு போங்க. ஐயா அம்மா, டை இல்லம்மா, டெலஸ்கோப். அதுதான் கொடுத்துட்டு போங்க அங்கிள். ஐயோ, இது இல்லனா என்ன டாக்டர் யாரும் ஒத்துக்க மாட்டாங்கம்மா. சார் உட சொல்லுங்க. பேபி ஸ்டாப், டாக்டர் விடு. சார் விடுங்க சார். ஐயோ விடுமா. மம்மி எனக்கு அந்த டாடி இருக்கு, டாடி இருக்கு. டையா தர உள்ள ஏன் டை தர அவங்க? சூப்பர் டை தர. உடு தர. உடு. வா உள்ள. ஏய் பேபி நில்லு. பேபி ஓடாத நில்லு. எங்க போற? ஐயோ இருமா. ஐயோ ஓடாதமா. ஊந்துற போறீங்க. பேபி நில்லு. ஏய் உட்காரு. பேபி என்ன சொல்லு பேபி? எதுக்கு கோச்சிக்கிற? உனக்கு என்ன வேணும் சொல்லு. பிஸ்கட் வேணுமா, சாக்லேட் வேணுமா, பபிள் கம் வேணுமா, என்ன வேணும் சாப்பிடுறது சொல்லு. ஐயோ அறிவு கிட்ட முன்னேன் டாடி. நான் மார்னிங்ல இருந்து பல்லே விளக்கல. முதல்ல பல்லு விளக்கணும். அதான் பிரச்சனையா? இது கௌசல்யா. மம்மி பேபி பல்லு தெரியலையா? போயிட்டு பேஸ்ட் பிரஷ் எடுத்துட்டு போ. வந்துடும். பேஸ்ட் பிரஷ் எடுத்தோன்னே பிரஷ்ல பேஸ்ட் போட்டு தேய்ச்சிட்டு அப்புறமா சாப்பிடலாம். குட் கேர்ள். குடு. புள்ள இல்லாத வீட்டுல கிழவன் துள்ளி விளையாடுனானா அந்த மாதிரி இருக்கு. என்ன அம்மா குழந்தை ஆயிட்டாங்க, நீ கழுவி ஆயிட்டியா? பழமொழியெல்லாம் சொல்ற. இதோ பாருங்க, வயிற்றுல கலப்பாம அந்த பிரஷ்யம் பேஸ்ட் அதுக்கிட்ட கொடுத்து பல் தேய்க்க சொல்லுங்க. இந்த பேபி போடு தே. குட் கேர்ள் தே. என்ன பேபி தூக்கி போட்ட? பாரு. ஐயோ டாடி, இந்த மம்மிக்கு அறிவே இல்ல. இது பெரியவங்க யூஸ் பண்ற பிரஷ். எனக்கு பேபி பிரஷ் தான் வேணும். நம்ம வீட்ல பேபி பிரஷ் இல்லையே. ஏன் இல்ல? நம்ம வீட்ல பேபியே இல்லையே. நான் தான் பேபி. நீ தான் பேபியானே. நீ இந்த மாதிரி ஆவணி யாரு கண்டா? இன்னைக்கு ஒரு நாளைக்கு இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. நான் நாளைக்கு வேற வாங்கி தரேன். சரியா? இது எனக்கு வேணாம். மம்மி எனக்கு பல்லு தேய்ச்சி விட சொல்லு. கடா வயசாவது இதுக்கு கடா பல் வரைக்கும் நான் தேய்ச்சி விடணுமா? கௌசி பாவம் கௌசி, அவங்களுக்கு 5 வயசு. இன்னும் 5 வயசு மிஞ்சி மனசுங்க. ஐயோ இதையே சொல்லி எனக்கு கொள்ளாதீங்க. கோச்சிக்காத கௌசி, பாவம் குழந்தைக்கு பல்லு தேய்ச்சி விட்டு ப்ளீஸ். என்ன விளையாடுங்களா? உங்க அம்மா தானே, நீங்களே தேய்ச்சி விடுங்க. ஐயோ குழந்தைங்களுக்கு பல் தேய்ச்சி விடல பழக்கம் இல்ல கௌசி. ஆஹா, நான் மட்டும் தினம் 10 வீட்டுக்கு போய் 10 குழந்தைகளை பிடிச்சி பல் தேய்ச்சி விட்டு இருக்கனா? ஐயோ நான் அப்படி சொல்லல கௌசி. நீ செல்ல இல்ல, என் பட்டு இல்ல, என் சமத்து கூட இல்ல. ஆமா குழந்தை தேய்ச்சி விட்டுமா ப்ளீஸ்.
இதெல்லாம் தலை எழுத்து. ஈ காட்டு. அங்க 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 இந்த பக்கம். தண்டவாளத்துல வர ட்ரெயின் மாதிரி வரிசையா இருக்கு. ஐயோ என்னாச்சு? கையை கச்சிட்டேன். ஐயோ அப்படிலாம் பண்ணக்கூடாது, மம்மிக்கு வலிக்கும்ல. மம்மி பாவம். ஐயோ இது பாவமே இல்ல, இது வாயை திறந்தா கூவம் டாடி. இந்த பாரு என்னங்க, இப்ப பல் தேய்ச்சாச்சு, அடுத்தது இடுப்ப தூக்கி உட்கார வச்சு சாப்பாடு விட்டு சொல்ல. மம்மி உனக்கு எங்க இடுப்பா இருக்குது? போது நிறுத்து. நாம பெக்கிற குழந்தைங்களுக்கு இது பல் தேய்ச்சி விடணும், இதுக்கு நான் பல் தேய்ச்சி விட்டுட்டு இருக்கேன். மாமியாரா இருக்கும்போது இம்சை பண்ணுச்சு, குழந்தையாக்கி இன்னும் இம்சை பண்ணுது. ஏய் காட்டு. பல் தேய்ச்சி போய் வாய் குப்பி போ. போ 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 போ. வாய் குப்பி போ போ போ. பாத்து பாத்து பாத்து. எழுந்திருக்க முடியுதா பாரு. யூ டர்ன் போட்டு எந்திரிக்குது. ஐயோமா. போ. கோசி ஏன் கோசி டென்ஷன் ஆவற? பாவம் இல்ல அவங்க. கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு, அந்த சைல்ட் ஸ்பெஷலிஸ்ட் வந்த உடனே அம்மா குணப்படுத்துவாரு. சரியா? பாப்போம். இதே காரணத்தை இன்னும் எவ்வளவு நாளைக்கு சொல்றீங்கன்னு பாக்குறேன். மம்மி டாடி நான் பல்லு தேய்ச்சிட்டேன், எனக்கு மம்மம் கொடுங்க. பசிக்குது, தொப்ப பசிக்குது. இப்படி கத்துற? மம்மி தொப்ப பசிக்குது மம்மி, மம்மம் கொடு. சாப்பிடு. ஐயோ மம்மி அறிவு இருக்கா உனக்கு? எந்த பாப்பாவாவது இவ்வளவு சோறு சாப்பிடுமா? கொஞ்சமா கொடு. கொஞ்சம் ஓரமா வச்சுட்டாங்க பத்தியா? அவ்வளவுதான் இருக்கு, சாப்பிடுங்க. ஐயோ என்ன மம்மி இது? ரோட்ல குப்பை கொட்டுற மாதிரி இப்படி தள்ளி தள்ளி வைக்கிற, எனக்கு ஊட்டி விடு. பாருங்க நீங்களே ஊட்டி விட்டு தொலைங்க. ஐயோ குழந்தைகளுக்கு ஊட்டி விட்டு பழக்கம் இல்ல கோசி. எனக்கு காலையில இருந்து பழக்கலன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. எனக்கு கூட பசிக்குது, ஊட்டி விடு. இந்த ஆய் தர. இது ஓடாத இல்ல. பிடி பிடி பேபி நில்லு, ஓடாத. ஆகாதே, ஓடக்கூடாது. ஸ்கூல்ல கட்டே வாயில வா வா. நீ கொஞ்சம் சாப்பிடுமா? ஐயோ ஏன் இப்படி பண்ணுது? குடு குடு குடு. ஒரு இடமல்ல. நில்லு. ஓடக்கூடாது. வாங்க. ஊட்டு. நான் சாப்பிட மாட்டேன். நிலா காட்டி சோறு ஊட்டினாதான் நான் சாப்பிடுவேன். நிலாவா? பகல்ல எப்படி நிலா வரும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது டாடி. இப்பவே எனக்கு நிலா வேணும், இப்பவே எனக்கு சோறு ஊட்டணும், நிலாவும் காட்டணும். என்ன கோசி இது? அப்படியே ஒரு கோமட்ல குத்துவேன். இருமா கோசி. இந்த மம்மி என்ன திட்டுது, இவளம்மா. நீ கவலைப்படாத, கண்டிப்பா மாத்திர. இல்ல என்ன நீங்க மாத்துவீங்களா? அப்படியே ஐயோ குழந்தை பாவம் கோசி, ஏதோ கேக்குது, சும்மா வரேன்னு சொல்லுது. டாடி இரு. பேபி சத்தம் போடாத பேபி, இரு பேபி ப்ளீஸ். ஐயோ பேபி சொல்லுங்க பேபி, இரு. இன்னொரு தடவை கத்துனே அப்புறம் நான் என்ன பண்ணனும் எனக்கு தெரியாது. அப்படியே கோசி இரு கோசி இரு. பேபி அக்கம் பக்கம் தெரிஞ்சா மானம் போய்டுமா ப்ளீஸ்மா. மானம் போய்டு, சும்மா ப்ளீஸ். ஐயோ மானம் எப்படி போவும் டாடி? மானம் மேல. ஐயோ நான் இந்த மானத்தை சொல்ல, அவமானத்தை சொல்றேன் நான். ப்ளீஸ் கோசியா அம்மா இனிமே திட்டவே திட்டாத ப்ளீஸ். இப்படி கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணாங்கன்னா நான் மத்தவங்களுக்கு என்ன பதில் சொல்ல தெரியாது இருக்கு. திட்டாத ப்ளீஸ். நிலா வேணும். எங்க போறது நிலாக்கு? ஐயோ பேபி நிலாவுக்கு போனவங்க கூட நிலாவை கொண்டு வர முடியாது ப்ளீஸ். டாடி எனக்கு நிலா காட்டுறது இப்போ எப்படி இப்போ காட்டுறது? இல்ல ஒரு நிமிஷம், நான் நிலா புடிச்சு வரேன். ஐயோ லூஸ். நிலா மேல இருக்கு, அங்க போய் மேல முடியல, செத்துதான் போனோம். ஐயோ பார்க்க மாட்டேன். என்ன பண்ற பாரு. தெரியாம போச்சு, நான் ஏற்பாடு பண்றேன். ஒரு நிமிஷம் இரு. நிலா வருது மம்மி, நிலா வருது. நீ சோறு பேச சோறுல பேச முடியாது. வாயில அப்படியே குண்டா டாடி. கொத்தாத. பேபி கொண்டு வந்துங்க. நிலா நிலா மேல இருந்து டாடி நிலாவை கீழே போட்டாரு. நான் அது மேல ஏறி நின்னு சாப்பிடுறேன். அப்படின்னா மம்மி நான் இடுப்புல உட்கார்ந்துக்கிறேன். எல்லா குழந்தைங்களும் அவங்க அம்மா இடுப்புல உட்கார்ந்து சாப்பிடுவாங்க. நான் இப்ப என்ன பண்ணுவேன்? சாப்பாடு விட்டுவேன். ஐயோ பாப்பா இடுப்புல உட்காருவாங்களா மம்மி? பாப்பா இல்ல சோஃபா. டாடி மம்மி ஐயோ கோசி பா, குழந்தை பா, ஊட்டு கோசி பா கோசி. நிலா மேல இருக்கும். இது வாரமா இருக்கு பாரு, வாரமா இருக்கு. இல்ல டாடி நீ கீழ காட்ட கூடாது, மேல காட்டணும். இந்த பாரு, இங்க பாரு. நிலா அப்படியே மேல இருக்கு அப்படியே. இன்னும் மேல. ஐயோ டாடி நீ ஒழுங்கா காட்டு. நீ டாடி இதெல்லாம் கூட காட்டு. நிலா மேல காட்டு. மேல நிலா ஓடிவா, நிலா மேல ஓடிவா.
சரி. அப்படிலாம் பண்ணக்கூடாது. நீ நல்லா ஆமா. பண்ணல, நல்லா பண்ணல. பாரு, பாரு, இல்ல பாரு, இல்ல பாரு. இல்ல பாரு. ஐயோ பாப்பா வீந்துருச்சு. காத்தகன்னையே உனதன்பு பார்த்த பின்பு அதை விடவானும் பூமியாவும் சிறியது காலையில் தினமும் கண் விழித்தால் நான் கைதொழும் தேவதையம்மா போலிரவும் பகல் என்னை காத்த கண்ணையே உனதன்பு பார்த்த பின்பு சிறியது பாப்பா அவங்க அம்மா இப்படி ஆனதுல இருந்து ரொம்ப ஃபீல் பண்ற போல இருக்கு. இந்த நேரத்துல தான் நாம அவருக்கு ஆறுதலா இருக்கணும். அதுதான் நல்ல பொண்டாட்டிக்கு அழகு. உண்மை நீ வா 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 நான் ஒண்ணு தூக்கிக்கிறேன் வா வா என்னங்க உங்க அம்மாவை பார்த்து ஓவரா ஃபீலிங் ஆயிட்டீங்களா? காலைல இருந்து சாப்பிட கூட இல்ல. எப்படி கௌசல்யா சாப்பிட முடியும்? பாரு எங்க அம்மாவை. மூன்றாம் பேரு ஸ்ரீதேவி மாதிரி ஆயிட்டாங்க. என்னங்க உங்க அம்மா மேல பாசம் இருக்க வேண்டியதுதான். அதுக்காக மூன்றாம் பேரு ஸ்ரீதேவி எல்லாம் கிண்டல் பண்ணாதீங்க. ஐயோ கௌசல்யா நான் அப்படி சொல்ல, நான் உருவத்துல சொல்ல கௌசல்யா, உள்ளத்துல சொன்னேன். அந்த படத்துல அப்படிதான் ஸ்ரீதேவி குழந்தை மாதிரி நடந்துப்பாளே, அதுக்காக கேட்டேன். திடீர்னு இப்படி ஆயிடுச்சு, என்ன கதைன்னு தெரியல. என்னங்க ஒருவேளை உங்க அம்மா பைத்தியம் மாதிரி நடிக்கிறாங்களோ? என்ன கௌசல்யா, எனக்கும் ஆரம்பத்துல டவுட் இருந்துச்சு. ஆனா இவ்வளவு தத்துரூபமா நடிக்க மாட்டாங்கல்ல. நிச்சயமா அவங்களுக்கு ஏதோ மென்டலி ப்ராப்ளமா இருக்கு. சரி அதுக்காக அவங்கள அப்படியே விட்ட முடியுமா என்ன? ஏதாவது மென்டல் ஹாஸ்பிடல்ல பார்த்து சேர்த்துடலாம். கௌசல்யா அப்படி சொல்லாத. பேசாம அவங்கள பைத்தியக்கார மருத்துவமனையில சேர்த்தலாமா? இப்படி சொல்லமா? கௌசல்யா நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன், நீ ஜோக் அடிச்சிட்டு இருக்க. அவங்க பைத்தியம் இல்ல, குழந்தை. அவங்களை எந்த ஹாஸ்பிடல்லையும் சேர்க்க மாட்டாங்க. 1 வீக் வெயிட் பண்ணுவோம். அந்த சைல்ட் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் வந்துட்டோம், ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிடும். எனக்கு நம்பிக்கை இருக்கு கௌசல்யா, எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவங்க சீக்கிரமா குணமாயிடுவாங்க. ஆமாங்க எனக்கு மட்டும் ஆசை இருக்காது என்ன? அடிச்சாலும் பிடிச்சாலும் அவங்க அத்தைங்க சீக்கிரமா குணமாயி வந்தாதான் எனக்கு கொஞ்சம் டைம் பாஸ் ஆகும். இது டைம் பாஸா? ஆமாங்க அவங்க மாமியாரா இருந்தா தானே நான் மருமகளா இருந்தா அவங்க கிட்ட சண்டை போட முடியும். அடி பாவி, சண்டை போடுறதுக்கு ஆசைப்படுற? இதோ பாருங்க, மாமியார் மருமக இல்லாத வீடு மயானத்துக்கு சமம். சண்டை சத்திரவதா தான் குடும்பம் குதூகலமா இருக்கும். இல்லனா மியூசியம் மாதிரி வெறிச்சோடி இருக்கும். கௌசல்யா நல்லா சிந்திக்கிறேன். உனக்காகவாவது அவங்க சீக்கிரமா குணமாகட்டும். ஆமா, ஆனா அதுக்கு உன்னுடைய ஹெல்ப் எனக்கு வேணும். ஐயோ எனக்கு ட்ரீட்மெண்ட்லாம் தெரியாதுப்பா. சேச்சே, நான் உன் ட்ரீட்மெண்ட்ல கொடுக்க சொல்ல. எங்க அம்மாவை நீ குழந்தை மாதிரி பாத்துக்கணும். அவங்க என்ன செஞ்சாலும் நீ முகம் சொல்லிக்காம அவங்களுக்கு தேவையானதெல்லாம் செய்யணும். என்னங்க உங்களுக்காக நான் இது கூட செய்ய மாட்டேனா என்ன? கண்டிப்பா இனிமே முகமே சுழிக்க மாட்டேன். என்னங்க இனிமே உங்க அம்மாவை நான் எதுவுமே பேச மாட்டேன். தெரியும், நீ புரிஞ்சுப்பேன்னு தெரியும். நீ கௌசல்யா வச்ச சின்ன பாவம். இப்பதானே சொன்னேன் நீ அட்ஜஸ்ட் பண்ணி போகணும்னு சொல்லிட்டு. பாருங்க டெல்லி எருமை மாதிரி இடிச்சிட்டு போவோம், பார்த்து சும்மா இருக்கணுமா? இன்னொரு தடவை வந்து இடிக்கட்டும், அது கைய கால உடைச்சு அப்படி செய்ய மாட்டாங்க கௌசல்யா. பாத்து 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 பேபி, அப்படிலாம் பண்ணக்கூடாது, பாவம் இல்ல. கோசி கையெடு, கையெடு. ஐயோ கோசி எவ்வளவு வெயிட்டா இருக்கு, கையெடு.
ஐயோ அத நான் சொல்லணுங்க. ஐயோ கையெடுங்க, போன கணம் கிடக்குது, கையெடுங்க. நான் எங்க கையை போட்டிருக்கேன், நீ தான் என் மேல போட்ட. எனக்கு இங்க பாருங்க. அச்சோ, இவங்க எப்படிங்க வந்தாங்க? என்ன கேட்டா எனக்கு தெரியும். ஹலோ, எழுப்புங்க. ஐயோ தூங்கும் போது தொந்தரவு பண்றாங்களே. அம்மா அம்மா, ஐயோ சாரி. இல்ல பேபி 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 ஏந்திரு, பேபி பேபி ஏந்திரு, டாடி. பேபி. ஐயோ பேபி இது வரகிரு போற மாட்டேங்குது. ஐயோ அம்மா 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 கோஜல விடுமா, அம்மா அம்மா கோஜல விடு, அம்மா. ஐயோ அம்மா, பேபி 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 ஏந்திரு, பேபி. ஐயோ பேந்திரு, பேபி டாடி. பேபி உன ஓரம்ல படுக்க வச்சேன், இங்கே நீ வந்த. நான் அங்க தூங்க மாட்டேன். ஏன்? எனக்கு அங்க தூக்கமே வர மாட்டேங்குது. ஐயோ அது பாரு, மம்மி டாடி டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுல்ல. நீ போய் ஓரம்ல படுத்துக்கு போ. தனியா படுக்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு டாடி. ஐயோ உன் உருவம் கும்பல்ல பார்த்தாலே பயமா இருக்கும், உனக்கு தனியா படுக்க பயமா இருக்கா? நம்ம வீட்ல உனக்கு பயம். போ ஓரம்ல படுத்து போ 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 போமா. நான் போய் அங்க தூங்கணும்னா என்ன தொட்டில போடுறீங்களா? தொட்டிலா? பார், நம்ம வீட்ல இருக்க மீன் தொட்டில உன தூக்கி போட்டாலும் போடுவானே தவிர தொட்டில போட மாட்டோம். என்னங்க இது அநியாயமா இருக்கு. சமாளி பாரு. என்னத்த சமாளிக்கிறீங்க? போய் செல்லவே படுத்துமா, போமா ப்ளீஸ் மா ப்ளீஸ் மா. நான் தொட்டில தான் படுப்பேன், இல்லன்னா கத்துவேன். முதல்ல கத்தற தாங்க முடியாது, காத்துல கத்த ஊரே எழுதுறோம். நான் தான் கத்துவேன், நீ எதுக்கு கத்துற? எல்லாரும் கத்துவாங்க. பேபி நான் ஓசை தொட்டில கேட்க போவேன் பேபி. நான் வேணும் ஒரு ஐடியா சொல்லட்டுமா? கட்டில போட்டி போடுங்க, தொட்டில மாறிடும், அதுக்கப்புறம் சி 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 சரியா வர கோசி. நான் ஒரு ஐடியா பண்றேன். நான் உனக்கு தூளி கட்டமா, தூளி தூளியா ஒரு ஜாலி ஆட்டு தூங்குடே. இரு தூளி கட்டறேன், இரு. ஓகே டாடி, ஓகே. ஐயா டாடி தூளி கட்டுது, டாடி தூளி கட்டுது. அது வரைக்கும் இங்க தூளி கட்டறதுக்குள்ள எனக்கு கால் பண்ற போல இருக்கு. ஜாலியா படுத்துமா, படுத்து. படு. ரெண்டு கை விரல் பத்தாது, வேணா உன் கால் கட்ட விரலையும் சேர்த்து யூஸ் பண்ணு. ஐயோ செந்தூர பூவே செந்தூர பூவே. பேபி தூளி ரெடி. ஐயோ என்னங்க சீலிங் பிச்சிட்டு வந்துற போதுங்க. சிச்சி கரெக்டா இருக்கு, ஸ்ட்ராங்கா இருக்கு. வா 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 வா. ஸ்ட்ராங்கர். சூப்பரா இருக்கு டாடி. உட்காரு. ஒழுங்கா போடு மம்மி. வெரி குட். ஜாலியா இருக்கா? நீ அப்படியே தூங்கிட்டியா? நான் உள்ள படுத்துறேன். டாடி தூளி கட்டனா மட்டும் போடுமா? தூளி ஆட்டி விடணும். ஆட்டி விடணுமா? கிழிஞ்சது. மம்மி கிழிஞ்ச தச்சுக்கலாம். சரி 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 கோசி கொஞ்சம் ஆட்டி விடு, அவளை ஜாலியா தூக்கி போயிட்டோம். ஆட்டு 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 நல்லா ஆடுற மாதிரி ஆட்டு. டாடி வெறுமனே ஆட்டினா எப்படி? மம்மிய பாடு சொல்லு. என்னங்க அவ்வளவுதான். டென்ஷன் ஆகாத. நம்ம குழந்தை போட்டா தாளாட்ட படுத்து தூங்க போல அந்த மாதிரி அடிச்சுக்கோ ப்ளீஸ். இது இப்படி எம்சி கொடுத்திருந்தா நமக்கு எப்படி ஒரு குழந்தை பிறக்குது? உங்களுக்கு எதுக்கு ஒரு குழந்தை? அதான் பேபி நான் இருக்கேன், எல்லா குழந்தை வேணாம். அப்படி பண்ணு பேபி. பாடு 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 பாடு. இவ்வளவு கேவலமா பாடுற? நான் அழறேங்க. ஓ அழறியா? நான் பாட நினைச்சானு. நீ வேற பாட்டு பாடு. பாடு மம்மி. பாடு. நாளான தாமரை ரொம்ப நாளாக தூங்கல, அம்மி மிதிச்சோம் நேக்கு எதுவும் இல்லை, அந்த கவலை இதுக்கு புரிவதில்லை, நான் தொட்டா என்ன பட்டாவிடும் வாங்கோ. பேபி நீ தூங்கலையா? ஐயோ டாடி இந்த மம்மி ஆய் பாட்டு பாடுது. என்ன கோசி நீ தூங்கற பாட்டு பாட சொன்னா தூக்கத்தை கலைக்கிற பாட்டு பாடுறிய? நீங்களும் தான் சாங் நல்லா என்ஜாய் பண்ணீங்க, அப்புறம் என்ன? மம்மி பாடு. பாடவா? பாடு பாடு. நீ வா நீ. சரி சரி உட்காரு. உட்காருமா. பாடு. ஆரிராரிரோ ஆரிராரோ பேபி ஆரிராரோ. நம்ம வைப்ரேஷன் தி தாக்கிச்சு நினைக்கிறேன். ஐயோ ஐயோ உட்காருமா. நீ பாப்பல அப்படில பாட கூடாது. நல்ல பாட அப்பவே பாட சொல்றேன் உன்னை. கேட்டே நீ. தாலாட்டு பாட தாயாகவில்லை, உன்னை ஒன்று அதேதான் உண்மை சொல்ல வேண்டும், என்னை பாட சொன்னா. ஐயோ பேபி இவ்வளவு போராடுறல. தூக்கு தூக்கு தூக்கு. எனக்கு பசிக்குது டாடி. பசிக்குதா? ஐயோ சாப்பாடுல காலி ஆயிடுச்சுல. எனக்கு சாப்பாடெல்லாம் வேணாம், எனக்கு பால் தான் வேணும். பாலா? அதுவும் ஃபீடிங் பாட்டில் வேணும் மம்மி. ஐயோ ஃபீடிங் பாட்டிலா? எனக்கு இது புதுசு புதுசா பிரச்சனை கிளப்புது. எனக்கு தெரியும். ஃபீடிங் பாட்டில் எங்க போடுறீங்க? ஃபீடிங் பாட்டில் இல்லையே, இப்போ என்ன பண்றது? நம்மட்ட வாட்டர் பாட்டில் இருக்கா? பால் டாயில் இருக்கா? பால் இருக்கா? இருக்கு. எங்க இருக்கு? கிச்சன்ல இருக்கு. இல்ல ஒரு ஐடியா பண்ணு, இது வரேன். ஐடியாவா? நீ பாடுறே. நீ கண்ண மூடி தூங்குடி. ஐயோ என்ன பாட்டு பாடுறது? பாலும் பழமும் கைகளில் ஏந்தி.
டாடி எனக்கு பாலோட பழமும் வேணும். மம்மி தான் பாடினா இப்ப. சார், பழம் ஏதாவது கேட்டா அப்புறம் ஒரு பால் கூட கிடையாது. எனக்கு அதெல்லாம் எதுவும் சொல்ல மறந்துருங்க. உன்னை யாரும் பாட்டு பாடுறது? ஐயோ தெரியாம பாடிட்டேங்க. இப்ப என்ன பாட்டு பாடுறது? அத்தை மடி மெத்தையடி ஆடி விளையாடம்மா, ஆடும் வரை ஆடி விட்டு முண்டக்கண்ணை மூடம்மா. லாயி. ஐயோ ஆய் காலையில் தான் போனேன். ஏன் பிறந்தாய் மகளே, ஏன் பிறந்தாயோ, இல்லை ஒரு பிள்ளை என்று ஏங்குவோர் பலர் இருக்க, இங்கு வந்து ஏன் பிறந்தாய் செல்ல மகளே. செல்ல மகள் அது கள்ள மகள். கொடுங்க, ஃபீலிங்ஸ் வேற. ஏய் இந்தா. பேபி குழந்தைக்கு பால் கொடுத்து பாத்துட்டேன், குட்டி எனக்கு பால் கொடுத்து இப்பதான் பாக்குறேன். சரி, பாட்டில் ஓகே, நிப்பிள் எங்க வந்துச்சு? அதுவா, அது ஒரு கேஸ் சும்மா துப்பறி போயிடுதா. அங்க வந்து எவிடன்ஸ் வந்து நிப்பிள் தான். கேஸ் முடிஞ்சு போச்சு, நிப்பிள் ஃப்ரீயா இருந்தது, எடுத்துட்டு வந்துட்டேன். எவிடன்ஸ் சொல்றீங்க? எந்த குழந்தை கையில இருந்து நிப்பிள் பிடிங்கிட்டு வந்தீங்களா? யாருக்கு தெரியும்? இல்ல ஒண்ணும் இல்லங்க, சும்மா தூங்கட்டு குழந்தை தூங்கி தோலமா. பேபி ஐயோ தூங்குமா, முடியல. தூங்கு, காலை குடிச்சிட்டே தூங்கு. தூங்குறேங்க.